ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு பில் வந்தப்போ நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் பார்த்துருப்பீங்க ஒரே டைமில். ஒன்று, மத்திய அரசு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 944 கோடி ரூபா கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நியூஸில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ₹1 கூட தரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமௌண்ட்டு கொடுத்தாங்களா இல்லையா எது உண்மைன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மத்திய அரசுக்கிட்ட ஃப்ரெஞ்சு புயலினால் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது சொல்லி அவங்க வந்து 2000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 12 பேர் இறந்துருக்காங்க. 2416 குடிசைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 721 வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கால்நடைகள் 963 பாதிக்கப்பட்டிருக்கு. ரோடு வந்து 9576 கிலோமீட்டர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலங்கள் பார்த்தீங்கன்னா 1847 பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. குளங்கள் வந்து 1417 குளங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. இந்த ரிப்போர்ட் வச்சு 2000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. அவங்க 2000 கோடி ரூபாய் கேட்டதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தீங்கன்னா 944 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு வந்து இங்கே கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நியூஸில் மத்திய அரசு காசு தரல, ₹1 கூட தரல சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 இருக்குது மொத்தமாக. ஒன்று வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் SDRF, இன்னொன்று நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் NDRF சொல்லி 2 இருக்குது. இது வந்து 2005 உருவாக்குனாங்க. 2005 நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் உருவாக்கிட்டு அது கீழே ஒரு செக்டராக ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் உருவாக்கியிருப்பாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25% அமௌண்ட் தரும் ஒரு டிசாஸ்டருக்கு ஒரு வருஷத்துக்கு. அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75% டிசாஸ்டர் அமௌண்ட்டு தரும். அப்படி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு 944 கோடி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 315 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக சேர்த்து இந்த வருஷத்தோடைய ரிலீஃப் ஃபண்டில் 1260 கோடி ரூபாய் வந்திருக்கு. இந்த 945 கோடின்றது வருஷம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தரது தான். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. அதுமாரி மகாராஷ்டிராவுக்கு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. நார்த்துக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. இந்த 945 கோடி ரூபான்றது வருஷம் எல்லா கவர்மெண்ட்டுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ 75% தருவாங்க. அது இவ்வளோ அமௌண்ட் சொல்லி தரது தான். போன வருஷமும் வந்திருக்கு. ஸோ இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க 2000 கோடி ரூபாய் எதுலேருந்து கேட்டாங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் சொல்லி இன்னொன்று இருக்குது. அது வந்து மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தனியாக ஒரு அமௌண்ட்டு தருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லி ஒதுக்குவாங்க. அது வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் வராது. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்னா எப்போவுமே ஒரு மாநிலத்துக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் சர்வே பண்ணுங்கள், டிசாஸ்டர் வந்தால் இதை வச்சு சரி பண்ணிக்கோங்கன்ட்டு. அதை தாண்டி பெருசாக அதை பாதிக்கப்பட்டால் அது வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து எடுத்து தருவாங்க அந்த அமௌண்ட்டை. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக வச்சுருக்கிறது. இப்போ இவங்க 2000 கோடி எதுவும் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபான்றது அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் தான் கேட்டாங்க. அதுலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வரலன்னு சொல்லி நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க. சரி, அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 21,718 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க NDRFலேருந்து. ஆனால் அதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வரல. அவங்க அலைன் ஸ்டேட்டாக இருக்க யூபியிலையும் மராட்டிய மாநிலத்திலையும் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா யூபியில் 1748 கோடி ரூபாயும், மராட்டிய மாநிலத்தில் 2984 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை விட அங்கே டேமேஜ் கம்மி தான். ஆனால் அந்த 21,718 கோடி ரூபாயிலேருந்து இந்த 2 மாநிலத்துக்குமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் NDRF SDRF. இப்போ வந்து 944 கோடி ரூபான்றது SDRFலேருந்து வந்திருக்கு. அவங்க வந்து ஆக்சுவலாக 945 கோடி ரூபாய் தரணும். ஆனால் 944.8 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வருஷம் ஒரு மாநிலத்துக்கு தரது தான். அந்த அமௌண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கேட்டது 2000 கோடி ரூபான்றது NDRF, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அதுலேருந்து ₹1 கூட தரல. ஸோ அதனால தான் இப்போ எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். NDRFனா என்ன, SDRFனா என்னன்ட்டு. இது வந்து 2005 உருவாக்கப்பட்டது. இந்த பேரிடர்காரங்களை உதவி செய்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை தனியாக ஒதுக்குவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு தான் எல்லா மாநிலத்துக்கும் எந்த மாநிலத்துக்கு அதிகமாக டேமேஜ் இருக்கோ அந்த மாநிலத்துக்கு அதிகமாக அமௌண்ட் தருவாங்க. SDRFன்றதுல இப்போ அமௌண்ட் வந்திருக்கே தவிர நமக்கு NDRFலேருந்து அமௌண்ட் வரல. அந்த NDRFில் மொத்தமாக 21,718 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து நமக்கு ₹1 கூட காசு தரல. அதுதான் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. 2 நியூஸ். ஒன்று வந்து 944 கோடி ரூபா கொடுத்ததாகவும், இன்னொரு நியூஸில் நமக்கு மத்திய அரசு வந்து ₹1 கூட தரலன்னு சொல்லியிருப்பாங்க. மறக்காமல் இந்தமாரி இந்தியாவோட எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.